திருப்பூர் மாவட்டத்தில் சிவன் மலை அப்படிங்கிற ஒரு ஆலயம் இருக்குது. அந்த சிவாலயத்தில் கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு பெண்ணு பார்க்குறீங்க, 30 வயசு ஆச்சு, கைகூடியே வரல, அங்கே போய் ஒரு வேண்டுதல் வச்சுடுவாங்க. அந்த நீங்கள் கடைசியாக ஒரு பெண்ணு பார்த்தீங்க இல்லையா, இந்த பெண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவன் மலையில் வேண்டுதல் வச்சுடுவாங்க. வலம்புரி சங்கு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா, இந்த வலம்புரி சங்கு வாங்கி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வைங்க. பெரிய சைஸ் கிடைக்கல சார், ஒரிஜினலான்னு எனக்கு தெரியலனா சின்ன சைஸ் ஒரிஜினல் கிடைக்கும், அந்த சின்ன சைஸ் வாங்கி கண்டிப்பாக வைங்க. நீங்கள் வீட்டில் ஏதாவது சாமி படம் வச்சுருக்கீங்க அப்படின்னா, இந்த வலம்புரி சங்கில் நீங்கள் ஒரு தீர்த்தமோ தண்ணீரோ எடுத்து அது உங்கள் சாமி மேலே விழுகிற மாதிரி இப்படி அபிஷேகம் பண்ணுங்கள். வலம்புரி சங்குக்கு என்ன சக்தினா, அதுக்கு உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது பரிசுத்தமாயிடும். இந்த வல்லமை வலம்புரி சங்குக்கு உண்டு. நீங்கள் ஊற்றுறது சாதாரண தண்ணி, அது தீர்த்தமாகவே மாறிடும். உங்களுடைய குலதெய்வ கோவிலிருந்து ஒரு கைப்பிடி மண் அதை எடுத்துகிட்டு வந்து ஒரு மஞ்சள் துணியில் சுற்றி உங்கள் பூஜை ரூமில் வச்சு வாரம் அதுக்கு சாம்பிராணி போக காட்டுங்க. இப்படி பண்ணினீங்கன்னா உங்கள் குலதெய்வத்தை அருள் வீட்டுக்கு வரும். சில பேர் இதை சொல்லுவாங்க கம்ப்ளைண்ட்டாக, எங்கள் குலதெய்வத்தை அருள் கிடைக்கல, உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு கட்டி போட்டுட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது எல்லா பிரச்சனையும் இதில் தீரும். ஏன்னா இந்த மண் எங்கே இருக்குதோ இந்த மண்ணை தேடி குலதெய்வம் ஆட்டோமேட்டிக்காக. ரியல் ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். கேளக்கியர் சித்தர் நமோ நமக்கு. வயசாகி கல்யாணம் ஆகாமல் இருப்பாங்கள்ல, 36 வயசு ஆகும், 40 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாமல், அவங்களுக்கு எதனா பரிகாரம் இருக்கா? பரிகாரம் இருக்குது. திருப்பூர் மாவட்டத்தில் சிவன் மலை அப்படிங்கிற ஒரு ஆலயம் இருக்குது. அந்த சிவாலயத்தில் கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு பெண்ணு பார்க்குறீங்க, 30 வயசு ஆச்சு, கைகூடியே வரல, அங்கே போய் ஒரு வேண்டுதல் வச்சுடுவாங்க. அந்த நீங்கள் கடைசியாக ஒரு பெண்ணு பார்த்தீங்க இல்லையா, இந்த பெண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவன் மலையில் வேண்டுதல் வச்சுடுவாங்க. இது ஓகே ஆயிட்டா நான் அங்கேயே வந்து கல்யாணம் பண்ணுறேன்னு ஒரு வேண்டுதல் வைங்க. நிச்சயமாக இது ஓகே ஆகும். அந்த கல்யாணத்தை நீங்கள் அங்கே போய் நடத்துங்க. அங்கே கல்யாணம் பண்ணுறதுல இன்னொரு சிறப்பு என்னென்னா, உங்களுக்கு டிவோர்ஸே வராது. சில பேர் கேட்பாங்க, ஐயா நாங்கள் 2 பேரும் விரும்புகிறோம், பட் ஜோதிடர் வந்து இந்த 2 ஜாதகம் சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால எங்களுக்கு இப்போ பிரியறதுக்கு மனசு இல்லை, நாங்கள் சேர்ந்தா பிரிஞ்சிடோன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கும் அதே பரிகாரம். அந்த கோவில் இருக்கக்கூடிய சிவனுக்கு என்ன மிகப்பெரிய சக்தினா, அவர் சிவசக்தியாக இருப்பார், உங்களுக்கு பிரிவே இருக்காது. அதனால நீங்கள் ஒற்றுமையாக வாழ்க்கையில் இருக்கலாம். அங்கே நீங்கள் வேண்டுதல் வைங்க. 1. 2வது சங்கமேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரோடு மாவட்டம் பவானியில் கோவில் இருக்குது. இந்த கோவிலுக்கு வில்வ இலைகளால் சிவனுக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணுங்கள். இப்படி பண்ணினாலும் உங்களுக்கு விரைவில் வந்து திருமணம் நடக்கும். ஜீவ சமாதி வழிபாடு பண்ணுங்கள். திருமணம் தடையாக இருக்குதுன்னா உங்களுக்கு ஒரு பந்தம் இப்போ இந்த வாழ்க்கையில் இல்லைன்னு அர்த்தம். அப்போ இது ஏதோ கர்மாவின் அடிப்படையில் நடக்குது. அப்போ இந்த கர்மாவை குறைக்காமல், இந்த கர்மாவை ஒழிக்காமல் உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடையாது. அப்படின்னா உங்கள் பாவத்தை இப்போ யாராவது வாங்கணும். ஒன்று சிவன் கிட்ட சக்தி இருக்குது, உங்கள் பாவத்தை அழிக்கக்கூடிய சக்தி, அதனால தான் அவரை வழிபாடு பண்ணணும். 2வது உங்கள் பாவத்தை யாராவது வாங்கிக்கணும், அதுக்கு சித்தர்கள் தான். இந்த சித்தர் வழிபாடு பண்ணினீங்கன்னா உங்கள் பாவத்தை அவங்க வாங்கிட்டு அவங்க புண்ணியத்தை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு சீக்கிரமாக கல்யாணம் நடக்கும். 2வது மாகாளி அம்மன் பெண் தெய்வ வழிபாடு பண்ணுங்கள். சில பேருக்கு இந்த உக்கிரமான காளியம்மன் வந்து மிக விரைவில் பலன் கொடுப்பாங்க. அங்காள பரமேஸ்வரி சில பேருக்கு வந்து குலதெய்வமாக இருப்பாங்க. அங்காள பரமேஸ்வரியை விட இந்த மாகாளி அம்மன் இந்த திருமண காரியத்துக்கு அதி தீவிரமாக உதவி செய்வாங்க. நீங்கள் எங்கே கோவில் இருந்தாலும் சரி, வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை தவறாமல் மாகாளி அம்மன் வழிபாடு பண்ணினீங்க அப்படின்னா சீக்கிரமாக உங்களுக்கு திருமணம் நடக்கும். ஐயா இப்போ வந்து நீங்கள் திருமண தடை சொல்லிங்க, குழந்தை தடை சொல்லிங்க. இப்போது நிறைய பேருக்கு வந்து பணம் தடையாக இருக்கும். பணம் வந்து வரணும், இல்லை எப்படி சம்பாதிக்கன்னு தெரியாது, அந்த பணம் வந்து ரொம்ப தடையாக. மணி ஃப்ளோவுக்கு என்ன பரிகாரம்? முதல்ல பணத்தை வந்து கேஷ் ஹேண்ட்லிங், மதிப்பு மரியாதையும் கொடுக்கணும் பணத்துக்கு. நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, இப்போ சனிக்கிழமை சம்பளம் வாங்குறாங்க, வாங்கின உடனே அவங்க கொடுக்க வேண்டிய கடன் சில கமிட்மெண்ட்டெல்லாம் இருக்கும். முதல்ல அவங்களுக்கு பணத்தை பிரித்து கொடுத்துருவாங்க. 5000 ரூபாய் வாங்குறாங்க, 4000 ரூபாய் பிரித்து கொடுத்துருவாங்க, மீதி 1000 ரூபாய் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வருவாங்க. இது முதல் தவறு. ஏன்னா லட்சுமி உங்கள் கைக்கு வந்தாளான்னு கேட்டால் வந்தா, அவளை நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்டால் கொண்டு வரல. வர வழியிலே நீங்கள் உங்கள் லட்சுமி பிரித்து கொடுத்துட்டீங்க. முதல் வேலை அந்த பணத்தை வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்து உங்கள் வீட்டில் வைங்க. ஒரு 24 ஹவர்ஸாவது இருக்கட்டும். சார் கடங்காரன் கேட்பான், கேட்க தான் செய்வான், பதில் சொல்லுங்கள், அதுதான் நம்ம வேலை. மண்டே தரங்க, திங்கக்கிழமை நீங்கள் வேலைக்கு போகும்போது அவங்களுடைய பணத்தை அவங்களுக்கு திரும்ப கொடுத்துருங்க. என்றைக்குமே லட்சுமி வீட்டில் உட்கார வைக்கணும். நம்ம சின்ன வயசில் மகாலட்சுமி படமும் லட்சுமி படமும் ஒரே மாதிரி இருக்கும், எந்த டிஃப்ரென்ஸுமே கண்டுபிடிக்க முடியாது. நான் சின்ன வயசில் கேட்டப்போ எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, உட்காந்து இருந்தால் சரஸ்வதி, நின்றுக்கிட்டு இருந்தால் லட்சுமி அப்படின்னாங்க. ஏன் நிற்கிறாங்கன்னு நான் கேள்வி கேட்டேன். பணத்தை கொடுக்கக்கூடிய லட்சுமி யாருக்கிட்டையும் நிரந்தரமாக தங்க மாட்டான். இந்த உலகத்தில் நிரந்தர பணக்காரன்னு ஒருத்தன் கிடையாது. பணம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். அதனால லட்சுமி வந்து நின்றுக்கிட்டே இருப்பாள். நீங்கள் ஏதாவது மிஸ்பிஹேவ் பண்ணிங்கன்னா நடை கட்டி அவங்க போயிட்டே இருப்பாங்க. பட் படிப்பு சரஸ்வதிங்கிறது அப்படி இல்லை. அவங்க சிம்மாசனம் போட்டு உட்காந்துருவாங்க. உங்கள் படிப்பை நான் திருட முடியுமா? திருட முடியாது. ஆனால் உங்கள் பணத்தை நான் திருடுறேன்.
இதனால தான் இவங்க நிற்கிறாங்க, இவங்க உட்காந்துருக்காங்க. உரிய மரியாதை கொடுங்க. உங்கள் பாக்கெட்டில் இருக்கிற பணம் அடுத்தவங்க கண் அது மேலே படக்கூடாது. பப்ளிக்கில் எடுத்து 5000 ரூபாய் எண்ணி அப்புறம் உள்ளே வைக்கிறது, 500 ரூபாய் எடுக்கிறது. நீங்கள் கேஷ் வைக்கும்போதே பாக்கெட்டில் சில்லறையெல்லாம் இந்த பாக்கெட்டில் வைங்க, 500 ரூபா நோட்டில் இந்த பாக்கெட்டில் வைங்க, பணத்தை பிரித்து வைங்க. எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் கரெக்டாக எடுங்க. இந்த ஒயிட் ஷர்ட் போட்டு அதில் 500 ரூபாய் நோட் வைக்கிறது அதெல்லாம் பண்ணாதீங்க. வெளியே தெரிகிற மாதிரி இந்த கோல்டு செயின் போடுறது இதை பண்ணாதீங்க. கண் திஷ்டி வந்துடும். இந்த கண் திஷ்டி இழுத்துட்டிங்கனாலே உங்கள் பண தட்டுப்பாடு வந்துடும். எல்லோரும் நல்லா சம்பாதிப்பாங்க, வாரம் 5000 சம்பாதிக்கிறாங்க, ஆனால் மைனஸ் 10,000 கடன் இருக்குது அப்படிம்பாங்க. இவ்வளோ சம்பாரிச்சா என்னப்பா உனக்கு வாரம் 5000க்கு யாருக்குமே செலவு இல்லை. ஆனால் வாரம் 5000ங்கிறது இங்கெல்லாம் பத்தவே மாட்டேங்குது. வாரம் 10,000 ரூபா சம்பாரிச்சா மட்டும்தான் சுமூகமாக வாழ்க்கையை நடத்த முடியும். அப்போ என்ன பண்ணணும், இந்த கந்திஷ்டி காரணம். இந்த கந்திஷ்டி நீங்கணும் அப்படின்னா சாம்பிராணி புகை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை போடணும். இந்த சாம்பிராணியில் வெண்கடுகு தூவி போடணும். ரெண்டாவது தூபக்கால் இருக்கு இல்லையா, தூபக்காலில் ஒரு எலும்புச்சம்பளத்தை 2ஆக அறுத்து அதில் வெண்கடுகு, கிராம்பு, மிளகு இதை 3ஐ வச்சு க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணி இப்போ உங்கள் தலையை சுற்றி அந்த தூபக்காலில் வச்சு 2 பக்கமும் பச்சை கற்பூரம் வச்சு எரிய விட்டுறோம். இது எரிஞ்சிச்சு அப்படின்னா உங்கள் ஆறாவை சுற்றி இருந்த திருஷ்டி எல்லாமே இதில் எரிஞ்சிடும். நீங்கள் வெண்கடுகு போட்டு சாம்பிராணி போடும்போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா கண் திருஷ்டியும் அது முறிஞ்சிடும். ரெண்டாவது இப்போ அடுத்து லக்ஷ்மியை உள்ளே இழுக்கணும். உள்ளே இழுக்கணும் அப்படின்னா 3 பொருளுக்கு லக்ஷ்மி ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்குது. ஓகே, ஒன்று ஏலக்காய், இன்னொன்று பட்டை, இன்னொன்று கிராம்பு. இதை 3ஐயும் ஒரு சின்ன மஞ்சள் துணியில் கட்டி உங்கள் ஹாலு, கிச்சனு, பெட்ரூமு, உங்களுடைய ட்ரா, உங்களுடைய ஹேண்ட்பேக் எல்லாத்துலேயும் இதை ஒரு 5 முடிச்சு கட்டி ஒவ்வொரு முடிச்சா ஒவ்வொரு பக்கமும் வச்சுருங்க. இது இருக்கிற இடத்த நோக்கி கண்டிப்பாக வரும். பணத்தை இந்த டிவி மேலே, ஷெல்ஃபில் அங்கேயும் இங்கேன்னு வைக்காதீங்க. ஒரு கண்ணாடி பவுல் வாங்கிக்கோங்க, அதில் வெண்கடுகை கொட்டிக்கோங்க. சானிடைசர் பண்ணுற மாதிரி தான். பணத்தில் எப்போவுமே ஒரு பேட் வைப்ரேஷன் பணத்தில் இருக்கும். இதை நீங்கள் சானிடைஸ் பண்ணணும். அதோட சானிடைசர் தான் வெண்கடுகு. கண்ணாடிங்கிறது ஒரு சுக்கிரன், ஒரு மகாலட்சுமி குறிக்கக்கூடியது. இந்த கண்ணாடி பவுலுக்குள்ளேயுமே ஒரு சின்ன கண்ணாடி கடையில் வைக்கும். அந்த கண்ணாடி வாங்கி அந்த பவுலுக்குள்ளே வச்சு வெண்கடுகை போட்டு இப்போ அதுக்குள்ளே பணம் வச்சிங்க அப்படின்னா இந்த பணம் உங்களுக்கு லக்ஷ்மியாக பெருகும். கண்ட இடத்துல பணம் வைக்கிறத முதல்ல தடுக்கணும். ரெண்டாவது, உங்களோட ஃப்யூச்சர் பிளான், நான் இந்த மாதிரி இந்த கம்பெனிக்கு வேலைக்கு போகிறேன், இல்லை வீடு கட்டலான் இருக்கேன், இதை யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணாமல் இருங்க. டிஸ்கஸ் பண்ணலைனாலே போச்சு, நல்லா வந்துடுவான் போல், நீங்கள் நல்லா இருக்கணும்னு நீங்கள் யாரும் நினைக்க மாட்டாங்க, வந்துடுவான் போல் அப்படின்னு நினச்சாலே இங்கே ஒரு தொய்மானம் வந்துடும். இந்த தொய்மானம் உங்களை முன்னோக்கியே விடாது. அதனால் ஃப்யூச்சர் பிளானை யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. பெட்டர் நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறதே தவிர்த்துருங்க. ஸ்டேட்டஸ் வைக்க வேணாம். இந்த மாதிரி இந்த பேருக்கு தான் இது ஸ்டேட்டஸ், பட் உங்கள் ஸ்டேட்டஸை அப்படியே குறைச்சிரும். எனக்கு தெரிஞ்சு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்காதீங்க அப்படின்னு சொன்ன எல்லாருமே வைக்காதங்காட்டி இன்றைக்கி நல்லா இருக்கேன். இந்த பதில் ரொம்ப அதிகமாக நான் கேட்டுட்டேன், இன்க்ளூடிங் மீ. நான் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் இருக்கும். நான் எந்த முன்னெல்லாம் கோவிலுக்கு போனால் கூட நான் ஸ்டேட்டஸ் வச்சேன். இப்போ எந்த ஸ்டேட்டஸும் வைக்கிறதில்ல. ஏன்னா கண் திருஷ்டி பயங்கரமாக இழுத்துட்டு வருது இந்த ஸ்டேட்டஸ். நீங்கள் தலைமறைவு ஆயிருங்க. எங்கே இவனை காணோம் அப்படின்னு உங்கள் நண்பர்களே தேடணும். இவன் இருக்கிறானா இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் ஒளிஞ்சு அமைதியாக வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மேலே இப்போ கண் திருஷ்டியே படாது. வன்னி மர குச்சின்னு கடையில் கேளுங்க, வன்னி மர குச்சிகள் கிடைக்கும். உங்கள் வீட்டு நிலவுகளில் வெளியிருந்து பார்க்கும்போது வலது மூலையில் வன்னி மர குச்சிகள் கட்டுங்க. வெள்ளை எருக்கன் குச்சி கேளுங்க, கொடுக்கும். அந்த வெள்ளை எருக்கன் குச்சியும் வலது பக்கம் மூலையில் கட்டுனா உங்களுக்கு தீய சக்திகளோ கண் திருஷ்டியோ உங்கள் வீட்டுக்குள்ளே வராது. துர்செய்திகள் எதுவுமே உங்கள் வீட்டுக்குள்ளே வராது. ரெண்டாவது, இப்போ லட்சுமி நிரந்தரமாக உங்கள் வீட்டில் குடியிருக்கணும்னா பஞ்சகவ்ய விளக்குன்னு சொல்லி நம்ம பூஜா ஸ்டோரில் கிடைக்குது. இந்த விளக்கு வாங்கி இதில் நெய் ஊற்றி இதில் தீபம் போடணும். ஒரு 48 விளக்கு வாங்கிக்கோங்க. ஒரு மண்டலம் தொடர்ச்சியாக டெய்லி ஒரு விளக்கு ஏற்றுங்க. வசதி, ஏன்னா இது பொருட்செலவு அதிகம். உங்களால் 2 ஏற்ற முடியும்னா 2 ஏற்றுங்க. நெய் தீபங்கிறது காஸ்ட்லி, அதனால் 2 முடிஞ்சால் பண்ணுங்க. இல்லை சார் அந்த அளவுக்கு வசதி இல்லை, 1 ஏற்றுங்க. 48 நாள் தொடர்ந்து ஏற்றுங்க. எந்த விஷயத்தையும் ஒரு மண்டலம் தொடர்ச்சியாக செய்யும்போது அதன் பலன் உங்களுக்கு அபரிவிதமாக பெருகும். அதனால் பஞ்சகவ்ய விளக்கு ரொம்ப முக்கியம். வலம்புரி சங்கு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா இந்த வலம்புரி சங்கு வாங்கி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வைங்க. பெரிய சைஸ் கிடைக்கல சார், ஒரிஜினலானு எனக்கு தெரியலனா சின்ன சைஸ் ஒரிஜினல் கிடைக்கும். அந்த சின்ன சைஸ் வாங்கி கண்டிப்பாக வைங்க. நீங்கள் வீட்டில் ஏதாவது சாமி படம் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த வலம்புரி சங்கில் நீங்கள் ஒரு தீர்த்தமோ தண்ணீரோ எடுத்து அது உங்கள் சாமி மேலே விழுகிற மாதிரி இப்படி அபிஷேகம் பண்ணுங்கள். வலம்புரி சங்குக்கு என்ன சக்தினா அதுக்கு உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது பரிசுத்தமாயிரும். இந்த வல்லமை வலம்புரி சங்குக்கு உண்டு. நீங்கள் ஊற்றுறது சாதாரண தண்ணி, அது தீர்த்தமாகவே மாறிடும். தீர்த்தம் எல்லா பகவானுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் தண்ணீரை தீர்த்தமாக கன்வெர்ட் பண்ணிடுங்க. வலம்புரி சங்கு வழிபாடு பண்ணுங்க, ரொம்ப நல்லது. உங்களுடைய குலதெய்வ கோவிலிருந்து ஒரு கைப்பிடி மண் அதை எடுத்துகிட்டு ஒரு மஞ்சள் துணியில் சுற்றி உங்கள் பூஜை ரூமில் வச்சு வாரம் அதுக்கு
சாம்பிராணி புகை காட்டுங்க. இப்படி பண்ணினீங்கன்னா உங்கள் குலதெய்வத்தை அருள் வீட்டுக்கு வரும். சில பேர் இதை சொல்லுவாங்க கம்ப்ளைண்ட்டாக, எங்கள் குலதெய்வத்தை அருள் கிடைக்கல, உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு கட்டி போட்டுட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது எல்லா பிரச்சனையும் இதில் தீரும். ஏன்னா இந்த மண் எங்கே இருக்குதோ இந்த மண்ணை தேடி குலதெய்வம் ஆட்டோமேட்டிக்காக வரும். அதனால தான் அதோட பொருளை நம்ம தூக்கிட்டு வந்துடுறோம். நீங்கள் இறந்தவர்களே பார்த்தீங்க அப்படின்னா, இறந்தவர்களோட பொருளை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை கேட்டு அவங்க வருவாங்க. என் வாழ்க்கையில் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு. அப்போ என்றைக்குமே அவங்க நம்மக்கிட்ட வரணும்னா அவங்க பொருளை நம்ம தூக்கிட்டு வந்துடணும். அதனால தான் அவங்க மண்ணை நம்ம எடுத்துகிட்டு வந்து பூஜை ரூமில் வச்சிட்டோம்னா நம்ம வீட்லேயே இருப்பாங்க. எனக்கு லேண்டு விற்கலிங்க, ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, பூர்வீக சொத்து, இதை விற்றா என் கடன் அடைஞ்சிரும் அப்படின்னா, இந்த லேண்டிலேருந்து ஒரு மண் எடுத்து அதை ஒரு மஞ்சள் தண்ணியில் சுட்டி இதை கொண்டு போய் நீங்கள் குலதெய்வ கோவிலில் வச்சு அங்கே நீங்கள் பூஜை பண்ணுவாங்க. எப்படி குலதெய்வ கோயில்னா அமாவாசை உச்சிகால பூஜை நடக்கும். அப்படி நடக்கும்போது இந்த லேண்டில் பிரச்சனை எல்லாமே தீர்ந்துடும். அப்படியும் பிரச்சனை தீரலையா, ஒரு சின்ன சைஸ் விநாயகர் சிலை வாங்கி உங்கள் லேண்டில் வைங்க. அவர் தலையில் அருகம்புல் மாலை போடுங்க, ரொம்ப நல்லது. அருகம்புல் விநாயகருக்கு இருந்த உக்கிரத்தையே குறைக்கும். இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது உங்கள் லேண்டில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீரும். நிலம் அப்படின்னாலே செவ்வாய் அப்படின்னாலே முருகன் அப்படின்னாலே திரும்ப செவ்வாய்க்கிழமை. அப்போ செவ்வாய்க்கிழமை நீங்கள் முருகர் வழிபாடு பண்ணுறது, முருகருக்கு பாலாபிஷேகம் பண்ணுறது உங்களுக்கு நிலம் சார்ந்த பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்கும். இந்த எல்லா பரிகாரத்தையும் நீங்கள் தொடர்ந்து பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் மெல்ல மெல்லமாக அகலும். உங்களுக்கு சுபிட்சம் நிச்சயமாக கிடைக்கும். ஐயா, பரிகாரம் பற்றியும் அந்த குழந்தை தடை, மேரேஜு, அப்புறம் தொழில், பணம் ஃப்ளோ எல்லாத்தையும் பற்றி நேயர்கள் ரொம்ப தெளிவான பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.